இப்போ வந்து செம்ம லேட் ஆயிடுச்சு. 8 o'clock மேலே ஆச்சு. நான் இப்போ தான் குளிச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ மூஞ்சிக்கெலாம் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டேன். ஸ்கின் கேர்லாம் எல்லாம் பயந்துடாதீங்க. ஸோ நம்ம வந்து தலையை மட்டும் காய வச்சுட்டு கிளம்பி போகணும். ஸோ நான் வந்துட்டு உங்களை வந்து ரெடி ஆகிட்டு பார்க்குறேன். ஓகே. அண்ட் இது வந்து ஒரு டிஎம்எல் vlog. ஸோ ரைஸ் ரெடி ஆகிட்டேன். இப்போ வந்து செம்ம டைம் ஆச்சு. 8:30 ஆச்சுனால கீழே போல. அதுக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு ரெடி ஆகிட்டேன். இன்னும் வந்து இந்த ஐடி கார்டு எல்லாம் மாட்டல. இந்த ஐடி கார்டு மட்டும் 2 வருஷம் ஆச்சு காலேஜ் போய். ஆனால் அந்த ஐடி கார்டை வந்து நான் எப்பயுமே மறந்துடுறேன். ஸோ ஐடி கார்டு வாட்ச்சு எல்லாம் மாட்டிட்டு கீழே கிளம்புறேன். ஓகே. உங்களுக்கு அப்புறம் போய் சரி. என் ரூம் கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த வழியில் நான் வந்து தான் இன்னைக்கு க்ளீன் பண்ணணும். ஸோ நான் கிளம்புறேன். கீழே போய் சாப்பிட்ணும். இப்போ வந்து செம்ம டைம் ஆயிடுச்சு. 8:45 ஆச்சு. ஆப்ரேட் வந்துடும். வந்து 8:45 ஆச்சு. எங்களுக்கு 9 o'clock காலேஜ். ஆனால் செம்ம லேட் ஆயிடுச்சு. எப்பயுமே கரெக்டாக வந்து இன்னைக்கு வந்து செம்ம லேட் ஆகும். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாரே வந்து லேப் இன்னைக்கு ஹெச்ஓடி மேமோட லேப். லேட்டாக போனால் அட்டண்டன்ஸ் கிடையாது. ஸோ இப்போ தான் நான் வந்து போக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுருக்கேன். ஸோ நான் வந்து உங்களுக்கு காலேஜ் போயிட்டு vlog கண்டினியூ பண்ணுறேன். ஒண்ணுமே தெரில இதான் எங்க அக்கா இதை ஒன்ட்ட கொடுக்க சொன்னா. ஆமா ஏன்னா எடுக்கவே அட ரோட்ல கொடுத்தாங்க. சிவா மாலை போல டைம் ஆச்சு. ஆமாடி. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் 2 hours முடிஞ்சது. லேப் முடிஞ்சது. இந்த பக்கத்தில் ஒன்று இருக்குல்ல, 3 எக்ஸைஸ் ஒரே லேப்ல சைன் வாங்கியிருக்கான். ஆனால் நான் 2 தான் வாங்கினேன். சார்ட் லேப்ல வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து எங்கே போகிறோம்? கிளாஸ்க்கு போகிறோம். வந்து இன்டர்வல் முடிச்சுட்டு நம்ம கிளாஸ்க்கு வந்தாச்சு. ஸோ இந்த 2 பீரியட் முடிச்சுட்டு லஞ்சுக்கு அப்புறம் நமக்கு பிடி ஃப்ரீ பீரியட். ஸோ அதுக்கடுத்து வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இருக்குது. அதில் வந்து எனக்கு ஒரு ஆக்டிவிட்டி தந்துருக்காங்க. அதாவது உங்களோட ஃபேவரட் பர்சனாலிட்டி பற்றி நீங்கள் ஒரு ஸ்பீச் கொடுக்கணும் அப்படின்னு நான் வந்து எங்கள் அப்பாவை பற்றி சொல்ல போகிறேன். இப்போ வந்து ஸோ என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். கிளாஸ் முடிச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு லஞ்சில் கன்வே பண்ணுறேன். ஓகே, பை பை. பாய். ஐயோ பேக் இல்ல சார். நல்லா கைஸ் முடிஞ்சது. இப்போ லஞ்ச் நாங்கள் கேன்டீன் போகிறோம். சந்தியா வந்து மெஸ்ஸுக்கு போகிறா. நாங்கள் வந்து சாப்பிட்டு இல்லை நாங்கள் வந்து பிடி பீரியடில் வந்து கிரில் சாப்பிடுவோம். கிரில் இல்லை, கிரில் வந்து இப்போ லஞ்சில் சாப்பிட்றது. இங்கே பார்த்தீங்களா கம்மல். ஸோ நாங்கள் கேன்டீன் போயிட்டு அப்புறம் வந்து எடுக்கிறோம். ஓகே, பாய் பாய். அதனால தான் வரல அவன். கைஸ் கேன்டீன் போயிட்டுருக்கோம். அதுதான் எங்களோட கேன்டீன். பில் இருந்தால் தானே கிரில் வாங்க முடியும். ஒரே பில் வச்சு என்ன பண்ணுறது. கிரில் வாங்கியாச்சு. வந்தோடனே வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்காக எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் கைஸ். எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு எப்படி போயிட்டு இருக்கோம் பாருங்க. ரத்தன் டாடா இருக்க பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸ் வந்து முடிஞ்சுது. ஆனால் நாங்கள் கடைசி வரைக்கும் அந்த ஆக்டிவிட்டி இன்னைக்கு பண்ணலை. இன்னைக்கு வேற ஆக்டிவிட்டி பண்ணோம். சந்தியா ஆக்சுவலி நான் வந்து ஆசாசையாக இருந்தேன் இன்னைக்கு இந்த ஆக்டிவிட்டி பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் வந்து இன்னைக்கு ஆக்டிவிட்டி இல்லை. அண்ட் ஆக்சுவலி இன்னைக்கு வந்து எங்கள் கிளப்போட இன்னைக்கு எங்கள் கிளப்போட நாங்கள் இருக்க கிளப்போட ஈவெண்ட் நடக்குது. 403 ஸ்டார்ட்ஸ் ஓகேவா. அந்த கிளப்ல வந்து கேமிங் ஈவெண்ட்ஸ்லாம் வைப்பாங்க. இன்னைக்கு வந்து அங்கே ஒரு பெரிய மேசிவ் ஈவெண்ட் நடக்குது. ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் வித் கேஷ் ப்ரைஸஸ். நான் உங்கள்கிட்ட எதுக்கு சொல்கிறோம், நீங்கள் சொன்னாலும் வர மாட்டீங்க. ஸோ அதுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு ஈவினிங் இங்கே தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் காலேஜில். தெரியல, லேட்டாக தான் போவேன். ஆக்சுவலி வந்து ஈவெண்ட் வந்து 7:30 பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நான் வந்து எனக்கு கிளம்ப சொல்லிட்டாங்க டைம் ஆயிரும் அப்படின்னு. ஸோ அவ்வளோதான், நான் வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போயிட்டு vlog கண்டினியூ பண்ணிட்டேன். ஓகே, பாய் பாய்.
ஸோ இப்போ தான் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் இப்போ தான் வந்து ஃப்ரெஷ்ஷானேன். அண்ட் இதுக்கப்புறம் வந்து என்ன வ்ளாக் எடுக்கிறது ஏதாச்சும் பண்ணனா நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ நான் வந்து போய் ஏதாவது சாப்பிட்டு அதுக்கப்புறம் நைட் சாப்பிடணும். டின்னர் மட்டும் தான். ஸோ டின்னர் சாப்பிட்டு படுத்து தூங்க வேண்டியதான். எனக்கு ஏதாச்சும் ஒர்க் இருக்கான்னு தெரில, அது வேறு இருந்துச்சுன்னா அது வேறு போய் பண்ணணும். ஸோ ஏதாச்சும் பண்ணனா காட்டுறேன். ஓகே, நாளைக்கு ஒரு அசைன்மெண்ட் சப்மிஷன் இருக்கு. நான் அதவே மறந்துட்டு உட்காந்து வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு செம ஃபன்னான ஒரு ரீல் எடிட் பண்ணிட்டு இருக்கேன். சிரிப்பா இருக்கிறீங்க, காட்டுறேன். போய் இன்ஸ்டால என்ன ஃபாலோ பண்ணலைன்னா மறக்காம பாருங்க. ஓகே, மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. எங்கேயா everything is temporary, but my best friend is pregnant. Permanent. ஸோ கைஸ், இந்த வீடியோ வச்சு இந்த ரீலை வந்து போஸ்ட் பண்ணிட்டு நான் போய் சாப்பிட போறேன் கீழே. ஸோ அதுக்கப்புறம் வந்து அசைன்மெண்ட் வேற எழுதணும். நான் போய் சாப்பிட்றேன். கைஸ், நான் வந்து இப்போ வந்து சாப்பிட வந்திருக்கேன் கீழே. சாப்பிட்டு இன்னைக்கு வந்து இட்லி. ஸோ சாப்பிட்டு நான் போய் ஷட்டில் விளையாட போறேன். இது வந்து என்ன தெரியுமா, இட்லிக்கு வந்து புளிக்குழம்பும் தேங்காய் சட்னியும், இந்த காம்பினேஷன் நல்லா இருக்கும். எத்தனை பேருக்கு பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் புளிக்குழம்பு வந்து இன்னைக்கு மண்பானையில் வேறு செஞ்சாங்களா, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டு அப்புறம் போய் ஷட்டில் விளாண்டுட்டு அதுக்கப்புறம் தான் அசைன்மெண்ட் எழுதணும். சரி பார்த்துக்கலாம். போய் சாப்பிட்றேன் கைஸ், பசிக்குது. கைஸ் சாப்பிட்டேன், இப்போ வந்து விளையாட போகிறேன். ஐயோ கடவுளே, நான் விளாடலான்னு வந்து எங்க அம்மா விளாண்டுருக்காங்க கைஸ், பாத்தீங்களா? பரவாயில்லையே. கைஸ் பாருங்க, செம்மையாக வேர்த்துருச்சு விளாண்டது. அண்ட் இதுக்கப்புறம் தான் நான் போய் அசைன்மெண்ட் வேறு எழுதணும். இப்போவே டைம் வந்து 9:45 ஆச்சு. நான் 10:30 தூங்கிடுவேன். ஸோ போய் அதுக்குள்ளே என்ன பண்ண முடியுமோ பண்ணுறேன். ஓகே, அண்ட் இதோட இந்த vlog முடிச்சுக்கலாம். ரொம்ப டயர்டாயிடுச்சு இன்னைக்கு. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஏதாச்சும் ஒரு கண்டென்ட்டோட உங்களை அடுத்த டைம் பார்க்குறேன். அண்ட் அது வரைக்கும் பாய். என்னடா இவ திரும்ப வந்திருக்காளே அப்படின்னு பார்க்காதீங்க. ஆக்சுவலி இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:20. நான் அசைன்மெண்ட் இப்போ தான் எழுதி முடித்தேன். செம்மையாக தூக்கம் வருது. ஸோ நான் என்ன சொல்லணும்னு வந்தேன் அப்படின்னா, இந்த வீடியோ அண்ட் இந்த டேவோட கோட் என்ன அப்படின்னா, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ என்ஜாய் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஒர்க்கும் பண்ணணும். ஸோ படிக்கிறப்ப படிச்சுக்கணும், என்ஜாய் பண்ணும்போது என்ஜாய் பண்ணிக்கணும். ஓகே, அப்போ தான் வந்து கரெக்டாக போகும். என்ஜாயும் பண்ணிகிட்டே இருக்க முடியாது, படிச்சுட்டேவும் இருக்க முடியாது. ஸோ அந்த பேலன்ஸ் மட்டும் வந்துட்டிங்கன்னா வேறு லெவல். நீங்கள் நான் இன்றைக்கெலாம் பேலன்ஸாக இல்லை. ஸோ 12:20 ஆச்சு. இது எப்போயோ கொடுத்த அசைன்மெண்ட், நான் எப்போயோ முடிச்சுருந்துருக்கலாம். ஸோ விட்டுட்டேன். ஸோ இன்றைக்கி இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து இந்த டேவோட கோட். ஸோ ஃபாலோ பண்ணுறவங்க பண்ணுங்கள். ஓகே, நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஓகே, பாய்.